Taste the Daily. ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண், தமிழ் புதல்வன் என கல்வித்துறையில் பெரும் புரட்சி செய்வதைப் போல வெற்று விளம்பரம் செய்து வருகிறது. இந்த திட்டங்களால் பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுத்த முடியவில்லை என்பது கண்கூடாக தெரிகிறது. அது சரி, திட்டம் தீட்டுகிற போதே அதை எப்படி செயல்படுத்த போகிறோம், அதனால் எப்படி பயன் விளையப் போகிறது என்பதையெல்லாம் சிந்தித்து திட்டம் தீட்ட வேண்டும். விளம்பர அரசிற்கு அதெல்லாம் எப்படி தெரியும்? அதிமுக ஆட்சியில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது கல்வி தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. அத்திட்டத்தின் வெற்றியை பார்த்து ஸ்டாலின் பாடம் கற்க வேண்டும். ஆட்சி முடியும் நேரத்தில் பாடம் கற்று எந்த பயனும் இல்லை என்றாலும் விளம்பரம் மட்டுமே செய்யும் ஸ்டாலின் கட்டாயம் அதை பார்க்க வேண்டும். 2019 ஆண்டு ஆகஸ்ட் 26 தமிழக அரசால் கல்வி தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரமான கல்வி உள்ளடக்கத்தை இலவசமாக வழங்குவதாகும். குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை விரிவாக்குவது இதன் முக்கிய நோக்கமாக இருந்தது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்காக பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்ட கல்வி நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன. பாட வல்லுநர்கள் நடத்தும் சிறப்பு வகுப்புகள், கல்வியாளர்களின் கலந்துரையாடல்கள் மற்றும் ஆசிரியர்களின் நேர்காணல்கள் மூலம் பாடங்கள் எளிமையாக விளக்கப்படுகின்றன. நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கான வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகள், வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் குறித்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகள், கல்வி உதவித்தொகைகளுக்கு விண்ணப்பிக்கும் முறைகள் குறித்த விளக்கங்கள், மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான திட்டங்களை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் என முழுக்க மாணவர்களுக்கு உத்வேகம் கொடுக்கும் வகையில் கல்வி தொலைக்காட்சி செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆசிரியர்களுக்கு புதிய கற்பித்தல் முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. 2019-2020 ஆண்டில் சுமார் 50,000 ஆசிரியர்கள் இதற்காக பயிற்சி பெற்றனர். கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் மாணவர்களின் கற்றல் இடைவெளியை குறைப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. பள்ளிகள் மூடப்பட்டிருந்த காலத்தில் இந்த தொலைக்காட்சி மூலம் மாணவர்கள் தங்கள் பாடங்களை தொடர்ந்து கற்க முடிந்தது. டிவி பார்த்துட்டே இருக்காத என மாணவர்களை சாடிய பெற்றோரும், மாணவர்களின் கல்வி பாதித்து விடுமோ என கேபிள்களை கட் செய்த பெற்றோரும் கல்வி தொலைக்காட்சி பார்ப்பதற்காகவே கேபிள் இணைப்புகளை பெரும் அளவிற்கு இதன் தாக்கம் இருந்தது. இதுதான் திட்டம், இதுதான் புரட்சி. விளம்பர வெறியர்களுக்கு இதெல்லாம் புரியாது, அவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. Taste the Daily.